இது டபுள் கிறிஸ்டல் பீட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பாசிக்குள்ளே இன்னொரு பாசி இருக்கும். இன்னைக்கு டீ கேத்தல் செய்யப்படும். இதுக்கு தேவையான 8 mm டபுள் கிறிஸ்டல். இது 5 சொல்லுவாங்க, இல்லை 6 சொல்லுவாங்க. அதாவது ரெயின்போ பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ், இன்னொரு பேர் ரெயின்போ பீட்ஸ். கோல்டன் கலர் எடுத்துக்கேன். இது ரெண்டை வச்சு இன்றைக்கி 110வது நம்பர் வயர் எடுத்து செய்யணும். பாருங்கள், நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொன்றையும் 5 5 ஆக்கணும். இதில் வந்து 4 பீட்ஸ் கொடுக்கணும். அடுத்ததில் இங்கே வரப்போ 3 பீட்ஸ் கொடுக்கணும். 3 3 3, கடைசி 2 வரும். இங்கே 5 வரைக்கும் 4 கொடுக்கணும். 3 3 3 3. இங்கே லாஸ்ட் இருந்து இதெல்லாம் சேர்க்குற பிறகு வரும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து 5 வந்துருச்சா? இப்போ இதில் 5. இதே மாதிரி இப்போ ரைட் சைட் வயரை இதுக்குள்ளே 1 விட்டு எடுக்கிறேன். ரெண்டாவது 5வது கொடுக்கறதுக்கு இது ஃபஸ்ட் லைன். இது 5 5 கொடுக்குறது செகண்ட் லைன். இதை போட்டு கமிச்சிட்டு வரேன். அஞ்சா இங்கே முதல் 5 5 5 5 5 இப்படி கொள்ளணும். விட்டா டபுள். இது 3 யூ மாதிரி வருதா? இதுக்குள்ளே இப்போ ஏற்கனவே 3 இருக்குது. அப்போ நான் 2 விட்டால் 5 ஆயிரும். அப்போ 2வது லைனும் ஃபினிஷிங் ஆகிடும். பாருங்க, 5 வந்துருச்சா? போட்டது 6. பக்கத்தில் பாசி கூட சேர்க்கணும். ஒரே ஒரு விட்டு எடுத்துட்டோம்னா இப்போ 2 சேர்த்துக்கணும். பாருங்கள், கீழே 6 பாசி கற்றும்ல, இந்த 2வது வட்டம் முடி இப்போ 12 பாசி வரும். அதில் இந்த பக்கம் இருக்க 5ல் 1, அடுத்த பக்கத்தில் இருக்க ஒரு 5ல் 1 வந்து எடுக்கணும். ஒரு பாசி எடுத்து உள்ள கொயர் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இது மறுபடியும் 5 5 இருக்கணும். அப்போ 3 பாசி கொடுக்கணும். இப்போ இது வந்து எப்படி கொண்டு 5 ஆயிடுச்சா? இப்போ 2 எடுக்கணும். ஏற்கனவே இந்த 5ல் 1 எடுத்துக்கோ. இப்போ 2வது இருக்கும். இதையும் பக்கத்தில் இருக்க இன்னொரு 5லேருந்து ஒரு இது எடுக்கணும். அப்போ இந்த 2 பாசிக்குள்ளே வலது நரம்பு விட்டு எடுக்கணும். ரைட் சைடு வயரை ஃபிக்ஸ் என்ன என்கிட்ட கேளுங்க, நான் ஸ்டாக் வச்சுருக்கேன், உங்களுக்கு தரேன். 2 எடுக்கிறோம். அடுத்து இங்கேருந்து 2 எடுக்கிறோம். அப்படியே 2 2 எடுத்துடணும். 3 கோர்த்தேன் மேலே. இப்போ 2 2 கொடுக்கணும். லாஸ்ட் சேர்க்குறப்ப 1 வரும். இப்போ வயரை பக்கத்தில் 2 பாசியில் விட்டு அப்புறம் சைடில் 1 ஒரு 5 போட்டோம்ல மேலே, அந்த இதில் ஒரு இதில் விட்டோம்னா 4 வரும். யூ மாதிரி வரும். அப்போ தான் இந்த லைனை முடிக்க முடியணுமா? பாருங்கள், யூ மாதிரி 4 வருதா? இதில் ஒரு மணிப்பு கோர்த்திங்கன்னா மேலே 6 இது வரும். 6 பீட்ஸ் வருதா? இப்போ இதை ஒவ்வொன்றையும் மறுபடியும் 4 மேலே பூவாக கொண்டு வரணும். இப்போ 6 5 5 கொண்டு வரணும். இப்போ 4 கொண்டு வரணும். இதுக்கு வேறு கலர் மாற்றுறேன். இந்த பாசி இன்னும் கோர்க்கப்பேன். இது கோர்க்கப்ப இன்னும் கொஞ்சம் பார்க்குறப்ப கியூட் அழகாக இருக்கும். லெஃப்டில் 3 பாசி கோர்க்கணும். இது ஒரு கோல்டன் கலர் அழகாக இருக்கும். அடுத்த ஒரு பக்கத்தில் உள்ள விட்டு எடுத்துட்டு இப்போ மறுபடியும் 4 ஆக்கணும். ஏற்கனவே இதில் 1 இருக்குது, இங்கே ஒரு வெள்ளை இருக்குது, 2 இருக்குது. அப்போ நான் 2 கோர்த்தா போதும், 4 ஆயிரும். அப்போ 2 கோல்டு பாசி. பொதுவாக கோல்டு சில்வர் பாசியில் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு கருத்து போயிடும், ஒரு மாதிரி தொலி உறிஞ்சிரும், இதாயிரும். நான் யூஸ் பண்ணி நிறைய பொம்மைகள் பாலாயிடுச்சு. இந்த மாதிரி பாசிகளை போட்டிங்கன்னா 20 30 வருஷம் ஆனாலும் கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த முத்து பாசி இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் போட்டிங்கன்னா தொலி உறிஞ்சிடும். 5 வருஷம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி தொலி உறிஞ்சி ஃபேடாகி நீங்கள் போட்டதே வேஸ்ட் ஆயிடும்.
அதனால் கொஞ்சம் நல்ல பாசிகளை போட்டு தேர்ந்தெடுத்து 4 பொம்மை போட்டாலும் நல்ல பாசியை தேர்ந்தெடுத்து போட்டிங்கன்னா நல்லா. ஏன்னா நான் இது பாருங்க 4 நாளாக போட்டோன்னே முடிஞ்சிச்சா. இது 4வது. இப்போ பாருங்கள் இழுக்கணும். மேலே கேத்தலுக்கு ஒரு குப்பியணும்ல, அதுக்கு ஒரு 3 பாசி வரைக்கும் நேரம் வந்தோடனே இந்த பக்கம் 3 பாசி விடாமல் போகும். இப்போ இதுக்கு எந்த கலர்னாலும் சூஸ் பண்ணலாம். ரெட்டு, க்ரீன் எது வைக்கலாம். நான் அந்த ஒயிட்டே வைக்கலான்னு பார்க்குறேன். ஒரு ஒயிட் பாசி கொடுத்து அதை இப்படி நடுவில் இப்படி இழுக்கிறப்ப மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அழகாக இருக்கும். இப்போ வயரை எல்லா பக்கம் சுற்றி கொண்டு வந்து ஒவ்வொருலேயும் 2-3 தடவை வயரை கொண்டு போய் டைட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். மேல் போது முடிச்சு.